வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தெற்கு வங்கக்கடலில் உருவாகியது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் வரும் 21ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 22ஆம் தேதி தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாளை சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. மோடி அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். வருகிற 1ஆம் தேதி இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள். வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வேளாண் வாகனங்களையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் 4.69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நகராட்சி அலுவலகம் திறப்பு. புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தையும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மகளிர் உரிமை தொகையை நிறுத்த வேண்டும் என்ற சிலரின் சூழ்ச்சியை முறியடித்து 5000 ரூபாய் வழங்கியுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முடக்க நினைத்தவர்கள் பெரிய அதிர்ச்சியில் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு நான் இனிமேல் 5000 ரூபாய் கொடுக்கிறேன். இந்த மாசம் 5000 ரூபாய். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் தனக்கு இல்லை. நடிகை த்ரிஷா குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பான கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் விளக்கம். என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் யாருடைய மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது, அவ்வளவுதான். கொச்சையான அநாகரிக மனிதாபிமானமற்ற கருத்தை வெளியிட்டு வரும் நயினார் நாகேந்திரன் உடனடியாக தனது பேச்சிற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். விஜய் கூட்டங்களில் உயிரிழப்புகள் நடந்தது நல்ல சகுனம் தானே என பேசிய நயினார் நாகேந்திரனுக்கு தாவேகா தரப்பில் நாஞ்சில் சம்பத் கண்டனம். தாவேகா தலைவர் விஜயுடன் தன்னை தொடர்புபடுத்தி பேசிய நயினார் நாகேந்திரனின் பேச்சு அருவருக்கத்தக்கது என நடிகை த்ரிஷா காட்டம். உயர் பதவியில் உள்ள ஒருவரிடம் இருந்து இத்தகைய மோசமான கருத்தை எதிர்பார்க்கவில்லை எனவும் வேதனை. அரசியலுக்காக தனது பெயரை பயன்படுத்த வேண்டாம் என நடிகை த்ரிஷா எச்சரிக்கை. தனக்கு எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்பு இல்லை எனவும் விளக்கம். கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என மாணிக்கம் தாக்கூருக்கு செல்வ பெருந்தகை கண்டு. இத்தனை காலம் பேசாமல் தேர்தல் நேரத்தில் சர்ச்சை கருத்தை பேசுவது ஏன் எனவும் கேள்வி. தலைமை பேசும் பொதுவெளியில இங்கெல்லாம் பேசக்கூடாது. பொதுவெளியில பேசக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் எதான் சொல்லியிருக்காங்க, மாநில தலைமையும் எதான் சொல்றோம். பொது வெளியில பேசுறதுக்கு என்ன இருக்கு? இவ்வளவு காலம் பேசாம இப்ப தேர்தல் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசணும்? பேசுவதை
மாணிக்கம் தாக்கூர் விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காகவே கார்கேவை சந்திக்க செல்கிறேன். மாணிக்கம் தாக்கூர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு செல்வ பெருந்தகை பதில். பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், இல்ல மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், பலரும் இது மாதிரி செய்யறாங்க. மாநில தலைவரா நீங்க எதுவும் நடவடிக்கை எடுப்பீங்களா சார்? நான் இன்னைக்கு அது விஷயமா தான் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு பேச போறோம், ஆலோசனை செய்வோம். ஜனநாயகத்துக்கு முரணாக, அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலுக்கு முரணாக யார் நடந்தாலும் தவறு தான். மத்திய அமைச்சராக இருந்தபோது 10 கப்பல்களை வாங்கவில்லை, 2 கப்பல்கள் மட்டுமே வாங்கப்பட்டன. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் குறுக்கு விசாரணையின் போது TR பாலு பதில். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான CBSE தேர்வு நாளை தொடக்கம். நாடு முழுவதும் 8000 மையங்களில் தேர்வு நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. வாசுதேவநல்லூர் தொகுதி அதிமுக முன்னாள் MLA மனோகர் தாவேகாவில் இணைந்தார். தாவேகா தலைவர் விஜயை நேரில் சந்தித்து தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக 2 விசைப்படகுடன் தமிழக மீனவர்கள் 25 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. 25 மீனவர்களையும் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றதாக தகவல். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படைக்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம். மீனவர்கள் 25 பேரையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை வடபழனியில் தனியார் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. பொதுமக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. உதவித் தொகையை உயர்த்தி வழங்க கோரி காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் விசில் ஊதி போராட்டம். அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம் என திட்டவட்டம். இந்த மாதிரி ஆரத்தி கவனிக்கலாம் நாள தேர்தல் ஓட்டு போட முடியும். இந்த பிரச்சனை எங்களுக்கு சரி பண்ணி தரீங்கன்னா தேர்தலுக்கு நாங்க ஓட்டு போட வர மாட்டோம். மானாமதுரையில் தமிழக அரசு வழங்கிய மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் எடுக்க மத்திய கூட்டுறவு வங்கியில் குவிந்த பெண்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கதவை மூடியதால் வங்கி ஊழியர்களிடம் பெண்கள் கடும் வாக்குவாதம். ஸ்ரீவில்லிபுத்தூர் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி மீது அரிவாள் வீசிய நபர் கைது. மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தொடர்ந்த வழக்கில் தனக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியதால் வெறிச்செயல். சாத்தூர் அருகே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வினாத்தாள்கள் திருட முயற்சி. கல்லூரி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. பெரம்பலூர் அருகே பஞ்சநதீஸ்வரர் கோயில் நிலத்தை மீட்டுத் தர கோரி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வாகனங்களில் குண்டுகட்டாக ஏற்றியதால் பரபரப்பு.
கோவை சிங்காநல்லூர் அருகே நகை அடகு கடையின் ஷட்டரை உடைத்து 100 சவரன் தங்க நகை மற்றும் 20 கிலோ வெள்ளி கொள்ளை. அடகு கடை உரிமையாளர் ரமேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் கைவரிசை காட்டியவர்களை தேடி வரும் போலீசார். லாரிக்கான எஃப்சி கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 50,000க்கும் மேற்பட்ட லாரிகள் இயக்கப்படாததால் ரேஷன் பொருட்கள் கொண்டு செல்லும் பணி பாதிக்கப்படும் சூழல். மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விடிய விடிய கிரிவலம் சென்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். திருப்பதி செல்லும் ரயிலில் பயணிகள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் பரபரப்பு. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் மாசி பெருவிழாவை ஒட்டி மயான கொள்ளை நிகழ்ச்சி கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பல வகையான பொருட்களை சூறையிட்டு நேர்த்திக்கடன். மலையனூர் அங்காளியே மாக்காளி திருசூழியே மேல்மலையனூர் அங்காளியே மாக்காளி திருசூழியே கூறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் மாரியம்மா. கொடைக்கானலில் நிலவி வரும் கடும் குளிரின் காரணமாக நட்சத்திர ஏரியிலிருந்து ஆவியாகி மேலே செல்லும் நீர். ரம்மியமான காட்சியை கண் இமைக்காமல் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். அனைத்து வயது பெண்களும் சபரிமலை செல்ல அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிரான வழக்கில் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்படும். 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் விசாரணை நடத்தும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. டெல்லியில் செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டை இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. 5 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 20 நாடுகளின் தலைவர்கள், 40 சிஇஓக்கள், 3500 நிபுணர்கள் பங்கேற்கின்றனர். இன்று மும்பை வருகிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். நாளை பிரதமர் மோடியை சந்திக்கும் இமானுவேல் மேக்ரான் தமிழ்நாட்டின் வர்த்தக உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். கேரள மாநிலம் ஆரியங்காவில் பாலருவி மறு அறிவிப்பு வரும் வரை காலவரையின்றி மூடல். தண்ணீருக்காக வனவிலங்குகள் அதிக அளவில் வருவதால் வனத்துறையினர் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய நிதி மோசடியில் ஈடுபட்ட 8000க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதாக மத்திய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் தகவல். கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி வரும் தொடர் சோதனையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைவு. கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,440க்கும், ஒரு சவரன் 1,15,520 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைவு. 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.